வணக்கம், நான் குணா மதிவாணன், சிம்பிளி கரண்ட் அஃபேர்ஸ்னுடைய ஃபவுண்டர் டைரக்டர். இன்றைக்கி நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் செட்லிஸ்ட் சீரீஸில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பார்க்க போகிறோம். ஜெனரிக் ட்ரக்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் செட்லிஸ்ட் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 2026 ப்ரிலிமினரி எக்ஸாமை மையமாக வச்சு நம்ம ஒரு 200 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஜெனரிக் ட்ரக்ஸ். அது என்ன சார்? அது ஜெனரிக் ட்ரக்ஸ் நிறைய இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார், ஆனால் எனக்கு அதில் ஒரு முழு கிளாரிட்டி எனக்கு கிடச்சதில்லை. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நல்ல தெளிவு கிடைக்கும். நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றி கூட சொல்ல போகிறேன், ஃபுல்லாக பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். கோவிட் எடுத்துக்கலாம். இந்த கோவிடுக்கு பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாகவே வேக்சின் இருக்குது, ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ட்ரக் இல்லை. சார் வேக்சின்னா என்ன, ட்ரக்னா என்ன? ரெண்டும் ஒன்றும் இல்லையா? ரெண்டும் ஒன்றும் இல்லை. வேக்சின் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த நோய் உங்களுக்கு வராது. இட் வில் ப்ரிவெண்ட் த என்ட்ரி ஆஃப் த டிசீஸ். ட்ரக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நோய் வந்துருச்சு, அந்த நோயை நீங்கள் சரி பண்ணணும், க்யூர் பண்ணணும் இல்லையா? அதுக்கு நீங்கள் ட்ரக்ஸ் எடுத்துப்பீங்க. ஸோ ட்ரக்ஸ் வில் க்யூர் த டிசீஸ். வேக்சின் வில் ப்ரிவெண்ட் த என்ட்ரி ஆஃப் த டிசீஸ். நோய் வரதுக்கு முன்னாடியே இந்த வேக்சின் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி அந்த நோய் வரவிடாமல் பார்த்துக்கும். ட்ரக்ஸ் வந்துருச்சுன்னா அது சரி பண்ணும். கோவிடுக்கு வேக்சின் இருக்குது, ஆனால் ட்ரக்ஸ் இல்லை. இப்போது குணா ஃபார்மா எடுத்துக்கலாம். பெரிய ஃபார்மா கம்பெனிங்க இந்தியாவில், குணா ஃபார்மா கம்பெனி. இந்த குணா ஃபார்மா கம்பெனி பார்த்திங்கன்னா ரொம்ப டைம், எனர்ஜி, ரிசர்ச், நிறைய நேரம் செலவு பண்ணி, நிறைய எனர்ஜி செலவு பண்ணி, நிறைய ரிசர்ச் பண்ணி, அண்ட் ரொம்ப முக்கியம் நிறைய காசு செலவு பண்ணி இந்த குணா ஃபார்மா கோவிடுக்கு ஒரு ட்ரக் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த ட்ரக்கு ஒரு பேர் வைக்கலாமா? கோவிட். ஓகே, இந்த ட்ரக்கை கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுக்கு நிறைய பணம் செலவு பண்ணியிருக்காங்க, நிறைய நேரம் செலவு பண்ணியிருக்காங்க, அண்ட் யாருமே கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? அப்போ அதில் அவங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கணும் இல்லையா? அவங்களுக்கு கொஞ்சம் பலன் வேணும் இல்லையா? அந்த பலனுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குணா ஃபார்மா பேட்டன்ட் அப்ளை பண்ணுவாங்க. ஒரு பேட்டன்ட் அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணுவாங்க. சார் அது என்ன சார் பேட்டன்ட் அப்ளிகேஷன்? அது என்ன பேட்டன்ட் அப்ளிகேஷன்? இங்கே பாருங்கள், இந்த ட்ரக்குங்கிறது குணா ஃபார்மாவினுடைய சிந்தனை மூலயமா பிறந்த ஒரு இன்வென்ஷன். கரெக்டுங்களா? நிறைய டைம் யாரும் பண்ணாததுங்க. எவ்வளோ பெரிய பிரேக் த்ரூ. அது கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு பலன் வேணும் இல்லையா? அந்த பலனை அவங்க அனுபவிக்கணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ட்ரக்குக்கு ஒரு பேட்டன்ட்டை அப்ளை பண்ணுவாங்க. ஒரு பேட்டன்ட் அப்ளிகேஷனை கவர்மெண்ட் கிட்ட ஃபைல் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் கிட்ட ஒரு ஃபைல் பண்ணுவாங்க. அது என்ன சார் பேட்டன்ட்? உங்களுடைய சிந்தனையில் பிறந்த எந்த விஷயமாகவும் இருக்கலாம், அது உங்களுக்கு சொந்தமானது தான். அதை மற்றவங்க யாரும் அதை உபயோகப்படுத்தக்கூடாது. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை, உங்கள் சிந்தனையில் பிறந்த ஒரு இன்வென்ஷனை நீங்கள் பாதுகாக்கிறதுக்காக கவர்மெண்ட் கிட்ட இந்த பேட்டன்ட் அப்படிங்கிறத நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. இது ஒரு இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம். பேட்டன்ட், காப்பிரைட், ட்ரேட்மார்க்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இந்த பேட்டன்ட்டுங்கிறது எதுக்குன்னா, நீங்கள் எதையோ ஒன்று இன்வென்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த இன்வென்ஷன் உங்களுடையது, அது உங்களுடையதாக இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு லாபம். அது பொது உடைமை ஆகிடுச்சு, எல்லாரும் அதை ப்ரொடியூஸ் பண்ணலான்னா உங்களுக்கு லாபம் இருக்காது இல்லையா? அது உங்களுடையதாக இருக்கிறதுக்காக ஃபைல் பண்ணுறது தான் பேட்டன்ட். இந்த பேட்டன்ட்டு ரொம்ப அப்படியே உங்களுக்கு ஜெனரேஷனாக 100 வருஷம்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு உங்களுக்கு அந்த உரிமையை கொடுப்பாங்க, பேட்டன்ட் ரைட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் கிட்ட நீங்கள் அதை அப்ளை பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் கண்டுபிடிச்சிருக்கேன், நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன், இது யாரும் இதுக்கு முன்னாடி பண்ணது கிடையாது அப்படின்னு, நான் இந்த கோவிட் ட்ரக்னா என்ன, இதில் ஃபார்முலா என்ன, நான் எப்படி கண்டுபிடிச்சேன், எப்படி ரிசர்ச் பண்ணேன், இதெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட இந்த பேட்டன்ட் அப்ளை பண்ணும்போது சப்மிட் பண்ணணும். கவர்மெண்ட் பார்த்துட்டு ஆமாம்மா குணா ஃபார்மா இது நீங்கள் கண்டுபிடிச்சது தான், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்டன்ட் கிராண்ட் பண்ணுவாங்க. எத்தனை வருஷத்துக்கு? 20 வருஷம் அதிகபட்சம். அப்போ அந்த 20 வருஷத்துக்கு இந்த குணா ஃபார்மா மட்டும்தான் இந்த கோவிட் ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்ண முடியும், டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும், விற்கவும் முடியும். அவங்க கண்ட்ரோல், மொனோபொலி. ஒரு 20 வருஷத்துக்கு அவங்க தான் மொனோபொலி. இந்த கோவிட் ட்ரக்கை அவங்க மட்டும்தான் தயாரிக்க முடியும். எத்தனை வருஷத்துக்கு? 20 வருஷத்துக்கு. சரி, அப்போ 20 வருஷத்துக்கு அப்புறமா சார் யார் வேணாலும் பண்ணலாம். குணா ஃபார்மா மட்டும்தான் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ரான்பேக்ஸின்னு இருக்குது, அவங்க பண்ணலாம். ரான்பேக்ஸின்னு ஒரு கம்பெனி இருக்குது, சன் ஃபார்மான்னு ஒரு கம்பெனி இருக்குது, நாட்கோன்னு கம்பெனி இருக்குது. இந்தியாவில் இருக்கிற யார் வேணாலும் அந்த ட்ரக்கை பண்ணலாம்.
20 வருஷத்தில் அதோடைய டூப்ளிகேட் வெர்ஷன்ஸ். இங்கே கெமிக்கல் தானேங்க, இந்த மருந்துங்கிறது கெமிக்கல் தானே, அந்த மருந்து தயாரித்த உடனே கண்டுபிடிச்சிட்டு போகிறாங்க அது என்ன கெமிக்கல்ன்ட்டுன்னு. இப்போ அந்த கெமிக்கலை இவங்களும் தயாரிக்க முடியும். எப்போ 20 வருஷம் அந்த பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆன பிறகு, அந்த 20 வருஷம் கழித்து அந்த பேட்டன்ட் எக்ஸ்பயர் ஆகிடும். அதுக்கப்புறம் யார் வேணால் தயாரிக்கலாம். இப்படி யார் வேணால் தயாரிக்கலான்னு ஒரு சிச்சுவேஷன் வருது இல்லையா, அப்படி தயாரித்த ட்ரக்கை தான் நம்ம ஜெனரிக் ட்ரக்குன்னு சொல்லுவோம். அப்படின்னா அந்த ட்ரக்குக்கு இப்போ பேட்டன்ட்லாம் கிடையாது, யார் வேணாலும் தயாரிக்கலாம். அப்போ பேட்டன்ட் இருக்கும்போது இவங்க தயாரித்தாங்க இல்லையா அந்த கோவிட்னு, அதை நம்ம பிராண்டட் ட்ரக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ பிராண்டட் ட்ரக் அப்படிங்கிறது 20 வருஷத்துக்கு பேட்டன்ட் இருக்குது, அவங்க மட்டுமே அவங்க பிராண்டு போட்டு தயாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. 20 வருஷம் கழித்து அந்த ட்ரக்கை எல்லாருக்கும் பொது உடைமை, யார் வேணாலும் மேனுஃபேக்சர் பண்ணலாம். அந்த ட்ரக்கை நம்ம ஜெனரிக் ட்ரக்குன்னு சொல்லுவோம். சரி, ஆனால் அந்த 20 வருஷத்துக்கு இந்த குணா ஃபார்மா மட்டும்தான் இந்த கோவிடை விற்க போகிறாங்க. 20 வருஷத்துக்கு குணா ஃபார்மா மட்டும்தான் கோவிட் விற்க போகிறாங்க. அதனால் வேறு யாருமே போட்டிக்கு இல்லை இல்லையா, அவங்க என்ன காசுக்குன்னா வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேப்லெட்டை அவங்க 100 ரூபாய் கூட விற்கலாம். அப்படி தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. நல்ல காசு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. நல்ல காசு பார்த்துட்டு 20 இயர்ஸில் அடிஞ்சு முடிவு பண்ணி காசு பார்த்துட்டு இருக்காங்க. 20 வருஷம் கழிச்சு அவங்க மேலே நம்ம முழுக்க கோவப்பட்டுறவும் முடியாது. ஏன்னா அவங்க தான் டைமு, எனர்ஜி, ரிசர்ச்சு, மணி எல்லாம் போட்டு அவங்க அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்க இஷ்டத்துக்குலாம் பணம் வைக்க முடியாது. அதுக்கு நிறைய செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்குது. அதை பற்றி வேறு வீடியோவில் பார்க்கலாம். பட் விஷயம் என்னென்னா, அவங்க அதிக விலைக்கு விற்கிறாங்க, ஒரு 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 20 வருஷம் கழித்து எக்ஸ்பைரி ஆன பிறகு யார் வேணாலும் தயாரிக்கலாம். அப்படிங்கிற போது காம்படிஷன் வருது, போட்டி வந்துடும். அண்ட் மற்றவங்க தயாரிக்கிறதுக்கு பெரிய செலவாயிருக்காது. ஏன்னா எல்லா செலவு, எல்லா ரிசர்ச்சு எல்லாத்தையும் இந்த குணா ஃபார்மாவே பண்ணி முடிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ மற்றவங்களுக்கு அவ்வளோ டைம் தேவையில்லை, அவ்வளோ எனர்ஜி தேவையில்லை, அவ்வளோ ரிசர்ச் பண்ண தேவையில்லை, டக்குன்னு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் இல்லையா. அப்படி டக்குன்னு ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுதும் காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அந்த ஜெனரிக் ட்ரக்ஸுடைய விலை ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். 100 ரூபாய் இருந்த டேப்லெட்டை இப்போ இந்த நாட்கோ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபார்மா கம்பெனி வெறும் 10 ரூபாய்க்கு விற்பாங்க. இது 10 ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னா குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. எல்லாமே கெமிக்கல். சரிங்களா, குவாலிட்டிலாம் ஒன்றும் மாற போகிறதில்ல, எஃபிஷியன்சி, எஃபிகசிலாம் மாற போகிறது கிடையாது. இது ஒரு ஜெனரிக் ஈக்குவலண்ட் ஆஃப் அ பிராண்டட் ட்ரக், அவ்வளோதான். சரி, என்ன சார் பிரச்சனை இதில்? என்ன பிரச்சனைனா, இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் தராங்க, இந்த மருந்தை சாப்பிடுங்க, இந்த மருந்தை சாப்பிடுங்க, இந்த மருந்து, ஏதாவது நமக்கு புரியுமா? அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு நமக்கு புரியாது. இதை கொண்டு போய் நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் தரீங்கன்னு வைங்களேன், அந்த மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிற ஃபார்மசிஸ்ட்டு அவருக்கு மட்டும்தான் அந்த டாக்டர் என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதும் புரியும். கடைசியில் அந்த ஃபார்மசிஸ்ட்டு நமக்கு மாத்திரையை கொடுப்பாங்க, மாத்திரையும் இதுவும் மருந்து கொடுக்குறாங்க இல்லையா, அதுவுமே அதுக்கு என்ன பேர்லாம் நமக்கு தெரியாது. அந்த ஃபார்மசிஸ்ட் சொல்லுவாங்க, இதை காலைல சாப்பிடுங்க, ராத்திரி சாப்பிடுங்க, மத்தியானம் சாப்பிடுங்கன்ட்டுன்னு. அதை நோட் பண்ணிவிட்டு அப்படியே படித்து நம்ம சாப்பிடுவோம். நமக்கும் அதை பற்றி அவேர்னஸ் கிடையாது. கரெக்டுங்களா? அப்போது இந்த டாக்டர் ஒரு பிராண்டட் ட்ரக்கை அவர் எழுதி கொடுத்துட்டாருன்னு வைங்களேன், அதையே தான் இந்த மெடிக்கல் ஷாப் பர்சனும் நம்மளுக்கு கையில் கொடுத்தாருன்னு வைங்களேன், விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமா? ஒரு வேளை இந்த டாக்டர் பிராண்டட் ட்ரக்லாம் சொல்லலை, வெறும் அந்த கெமிக்கல் நேம் மட்டும்தான் எழுதுறாரு, இந்த கெமிக்கல் நேம் மட்டும்தான் எழுதுகிறாருன்னு வச்சுக்கலாமே, நமக்கு அது புரிய போகிறது இல்லை. அதை அந்த மெடிக்கல் ஷாப்பில் கொண்டு போனோம்னா அந்த மெடிக்கல் ஷாப் நமக்கு ஜெனரிக் ட்ரக்ஸ் தராமல் அவங்க பிராண்டட் ட்ரக்கே கொடுத்தாங்கன்னு வைங்களேன், அப்போவும் நமக்கு விலை ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால் பாதிப்புக்கு உள்ளாகிறது நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற ஒரு காமன் பப்ளிக் மட்டும்தான். ஸோ இதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, 2008 ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, பிரதான் மந்திரி பாரதிய ஜன் அஷ்வதி பரியோஜனா, PMBJP. இந்த ஸ்கீமின் படி என்ன பண்ணாங்க கவர்மெண்ட், ஒரு விஷயம், ஃபஸ்ட்டு அவேர்னஸ் கொண்டு வரணும், மக்களுக்கு ஜெனரிக் ட்ரக்ஸ் பற்றின ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும். எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஜெனரிக் ட்ரக்ஸ் பற்றி ஒரு ஃபுல் கிளாரிட்டி இருந்திருக்கும்? நிறைய பேருக்கு இல்லாமல் இருந்திருக்கும், இல்லை இப்போ தெரிய வரலாம், நிறைய கவர்மெண்ட் ஆட்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். சரி, அவேர்னஸ் கொண்டு வந்தால் மட்டும் பத்தாது, எக்ஸ்க்ளூசிவாக டெடிக்கேட்டட் அவுட்லெட்ஸ், ஜன் அஷ்வதி கேந்திராஸ் அப்படின்னு மெடிக்கல் ஷாப். இந்த மெடிக்கல் ஷாப் பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் ஜெனரிக் ட்ரக்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். அப்படி மெடிக்கல் ஷாப்பை நம்ம நாடு முழுக்க திறக்கலாம். அப்போ என்ன ஆகும், நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் தராங்க, அவர் பிராண்டட் ட்ரக்ஸே எழுதி கொடுக்கட்டுமே. நீங்கள் ரெகுலர் மெடிக்கல் ஷாப் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்கும், ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே இருக்கும், அங்கே போகாமல் நீங்கள் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை எடுத்துக்கிட்டு இந்த ஜன் அஷ்வதி கேந்திராஸ் ஒரு ஸ்டேட்டில் அந்தந்த மொழியில்
நேட்டிவ் லாங்குவேஜில் பேரை மாற்றியும் வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மக்கள் மருந்தகம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்கே நீங்கள் போய் இந்த ப்ரெஸ்கிரிப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெனரிக் ட்ரக்ஸ் தான் கொடுப்பாங்க. நீங்கள் அதை நம்பி வாங்கலாம். எஃபிஷியன்சியில் ஒரு சேஞ்சும் இருக்க போகிறது கிடையாது. ரைட், அதுக்கு ஒரு குணா ஃபார்மா, கோவிட் ஒரு பெரிய பிராண்ட் நேம் இருக்குமே தவிர்த்து 20 வருஷமாக நம்ம அதையே சாப்பிட்டு நமக்கு அந்த பேர் ரொம்ப பரிச்சயமானதுனால அது ரொம்ப ஒரு நல்ல மருந்தாக நமக்கு மனசில் இருக்குமே தவிர்த்து அதுக்கும் ஜெனரிக் ட்ரக்ஸுக்கும் உங்களுக்கு எஃபிஷியன்சியில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறது இல்லை. நீங்கள் நம்பி வாங்கலாம். ரைட், ஸோ இப்போ வந்து கண்டென்ட்டை பார்ப்போம். இங்கே பாருங்கள், 2008 டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மாசிட்டிகல்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர் கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மாசிட்டிகல்ஸ் கொண்டு வந்த ஸ்கீம் தான் இது. இந்த ஸ்கீமின் மூலயமா டெடிக்கேட்டடான அவுட்லெட்ஸ் ஜன் அஷ்வதி கேந்திராஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபார்மாசிட்டிகல்ஸ்குள்ளே ஃபார்மா அண்ட் மெடிக்கல் பியூரோ ஆஃப் இந்தியான்னு இருக்காங்க. அவங்க தான் இந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நல்ல குவாலிட்டி மெடிசன்ஸ் எல்லாருக்கும் போய் சேரணும். நிறைய காசு சேவ் பண்ணலாங்க. கிட்டத்தட்ட 90% காசு சேவ் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு, அவங்க அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்டென்ட்டெல்லாம் வச்சுருக்காங்க. டாக்டர் வந்துட்டு மருந்து நிறைய சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மருந்து கடைக்கு போனால் கிட்டத்தட்ட 15,000 ரூபாய்க்கு பில்லு தராங்க. அவங்களுக்கு அப்புறமா 15,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டைம் மருந்து வாங்க போகும்போது அவங்களுக்கு இந்த ஜெனரிக் ட்ரக்ஸ் பற்றின ஒரு விழிப்புணர்வு வந்ததுனால அந்த கடைக்கு ஜன் அஷ்வதி கேந்திரா கடைக்கு போய் மக்கள் மருந்தவங்க போயிருக்காங்க. அங்கே போனால் இந்த 15,000 ரூபாய் மதிப்புள்ள மருந்தை வெறும் 400 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ரைட், ஸோ நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. தைரியமாக நீங்களும் போய் ஜன் அஷ்வதி கேந்திராஸ் கண்டுபிடிங்க. பக்கத்தில் நிறைய இடத்துல இருக்குது. எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. இந்தியாவில் இன்றைக்கி 2025 ஜூன் மாதம் வாக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,000 ஜன் அஷ்வதி கேந்திராஸ் நாடு முழுக்க இருக்குது. ரைட், ஸோ இன்னொரு நியூஸ் ஆர்டிக்கல் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா பேக்ஸ், பிரைமரி அக்ரிகல்ச்சுரல் கிரெடிட் சொசைட்டிஸ், அதாவது கிராமப்புறங்களில் இருக்கிற கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் கூட இந்த ஜன் அஷ்வதி கேந்திராஸை செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கும் அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சில டேட்டா நான் ஷேர் பண்ணுறேன். சொன்ன மாதிரி ஜூன் மாதம் 2025 வாக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,000 ஜன் அஷ்வதி கேந்திராஸ் நாடு முழுக்க ஃபங்க்ஷனலாக இருக்குது. கிட்டத்தட்ட 2047 ட்ரக்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பிராண்டட் ட்ரக்ஸ் இன்றைக்கி நம்ம 2025 இருக்கோம். இந்த நிறைய ஏகப்பட்ட பிராண்டட் ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 30 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சிருப்பாங்க, 40 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சிருப்பாங்க, இல்லை ஒரு 50 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. எப்போ கண்டுபிடிச்சிருந்தாலும் அப்போ பேட்டன்ட் அப்ளை பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி அந்த பேட்டன்ட்லாம் எக்ஸ்பயர் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஏகப்பட்ட நம்ம காமனாக யூஸ் பண்ணுற முக்கால்வாசி மருந்து அதோடைய ஜெனரிக் ஈக்குவலண்ட் இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ என்ன தேவைகளாக இருந்தாலும் நீங்கள் இந்த சென்டர்ஸ், ஜன் அஷ்வதி சென்டர்ஸ் நீங்கள் போய் பார்க்கலாம். ரைட், 2023-24 மட்டுமே கிட்டத்தட்ட 7,350 கோடி ரூபாய் மக்கள் வந்துட்டு சேவ் பண்ணியிருக்காங்க இந்த ஜன் அஷ்வதி கேந்திராஸில் வாங்கி. கடந்த 11 வருஷத்தில் மக்கள் மொத்தமாக சேவ் பண்ண பணம் கிட்டத்தட்ட 38,000 கோடி. ரைட், ஸோ இந்த டேட்டாலாம் உங்களுக்கு மெயின்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படித்து பாருங்கள். இந்த நோட்ஸ் எல்லாம் நான் லிங்க்கில் கொடுத்துட்றேன், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜெனரிக் ட்ரக்ஸ்னால் என்ன, சரிங்களா, அது எப்படி காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் படித்து புரிஞ்சுக்கலாம். ரைட், உங்களுக்கு இந்த டாபிக் பற்றின ஒரு முழு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கில் நான் உங்களை ஹிட்லிஸ்ட் டாபிக்ஸில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் குணா மதிவாணன்.